தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை நம்ம மேலே பொழியும்படி அதிகாலையில் காத்திருக்கணும். 2:30 மணி 3 மணி அதெல்லாம் தேவ பிரசனமாக டைம். நான் மேக்ஸிமம் அந்த 4 மணிக்கு மேலே ஜெபம் பண்ணுறது அதிகமாக விரும்பவே மாட்டேன். முடிஞ்சளவு படுத்துருவேன். அந்த 1:30 மணி 2 மணி 2:30 மணி 3 மணி 3:30 மணி அந்த ஜெபிக்க 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 ஒரு தேவ பிரச்சனை நிரப்பிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை நிரப்புறப்ப உனக்கு இருக்கிற அவிசுவாசம், பாவம், உனக்கு இருக்கிற குறைகள், உனக்கு இருக்கிற குற்றங்கள், உனக்கு இருக்கிற பயம், உனக்கு இருக்கிற வேதனை, உனக்கு இருக்கிற சந்தேகம், அவமானம், நிந்த உனக்கு விலகி போறத வாழ்க்கையில நீ பாப்பாய். ஏன் தெரியுமா? அதிகாலை இருட்டோடு எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். என் ஆண்டவர் இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். காத்திருக்கணும். காலை தோறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா பொழியப்பட்டது போல நம்முடைய ஆசை காலை நமக்காய் பொழியப்படும். ஆனால் அது இல்லாமல் நல்லா போத்திக்கிட்டு கருவிலே, தாயின் கருவிலே அப்படி முட்டை மாதிரி பாடிட்டு படுத்துக்கூடாது. தலையங்கால போத்தி படுக்கும்போது வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், அற்ப விசுவாசியே எது வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில, அவிசுவாசத்தை அப்புறப்படுத்துங்க. ஆவியான சபைக்கு சொல்லி காதுலவன் கேட்க கடவான். முடிந்து போனது, மறிச்சு போனது, ஆண்டவர் நம்பிக்கை இருக்கும்போது வாழ்க்கை எல்லாம் வந்து மறிப்பு கொண்டு போயிட்டது. பிழைத்தான். லாசருங்கிற ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்து சகோதரன், நண்பர், இயேசு கிறிஸ்துவோடு பழகிட்டு இருக்கிறாரு. அவர் மேல அவர் நம்பிக்கை வச்சிருந்தார். அவரை பத்தி நம்பிக்கை இருந்துச்சு. அவருடைய சகோதரிகளுக்கு அவர் மேல் நம்பிக்கை இருந்துச்சு. அதனால சகோதரி சொன்னாங்க, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டார். கல்லறைக்கு போயிட்டார். கல்லறை நின்னார். அந்த கல்லை புரட்டுங்கடானாரு. வாழ்க்கையில ஜீவன் பெறுவதற்கு, ஆசீர்வாதம் பெறுவதற்கு, மேன்மைப்பதற்கு அவிசுவாசங்கிற ஒரு கல்லூரி தடையா இருக்குது. அந்த கல்லை தள்ளி விட்டு இயேசு அதை பார்த்து சொன்னார், லாசருவே வெளியே வா. மரித்து போன லாசரு உயிரோடு எழுந்து வந்தான். அவன் வருவது உண்மையானால் உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வரும். உன் பரிசுத்தம் வரும், உன் ஜெப வாழ்க்கை வரும், உன் தரிசனம் நிறைவேறும், உன் கனிகள் உண்டாகும், வரங்கள் உண்டாகும், தேவ திட்டம் நிறைவேறும், தேவ சித்தம், தேவன் வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும். நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.